ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக குரூப் 2ல் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இனிமேல் நியூஸ் பேப்பருக்கு டெய்லியும் படிங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் டெய்லியுமே எழுதி வச்சுக்கோங்க. மாதம் ஒரு மந்த்லி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப அப்டேட்டாக தெளிவாக ரொம்ப கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தெளிவாக எல்லாமே படிங்க. ஒன்றும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரோ நாசாவும் கை கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரோ நாசாவும் முதல் முறையாக கைகோர்ப்பு. முதல் முறையாக இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து பூமியை ஆய்வு செய்ய விண்ணில் செலுத்த உள்ள நிசார் செயற்கைக்கோள். ஓகேங்களா? இந்த செயற்கைக்கோள் தான் பூமியை வந்து செலுத்த விடுறாங்க. இஸ்ரோ நாசாவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேங்களா? இந்த செயற்கைக்கோள் தான் எங்கன்னா ஹரிகோட்டாவில் இருந்து வர 30ஆம் தேதி GSLV F-16 ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் நிசார் ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் பூமியை ஸ்கேன் செய்து மேம்பட்ட தரவுகளை வழங்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு 12 நாளுக்கும் பூமி வந்து ஸ்கேன் செஞ்சு என்னென்ன தரவு இருக்குன்ட்டு இஸ்ரோவுக்கு நாசாவுக்கு அவங்க அனுப்பின இந்த செயற்கைக்கோளமாக வந்து நமக்கு தருவோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேட்டுருவாங்க, யார் எந்தெந்த விண்வெளி மையம் இணைந்து பூமி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. எதுனா இஸ்ரோவும் நாசாவும் ஃபஸ்ட் டைம். ரொம்ப முக்கியமானது. இஸ்ரோ நாசாவும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.